இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு சரியான உதாரணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க. ராசி பலன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா நம்மளோட எதிர்காலம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அடிப்படை கணிப்பாக இருக்குது. அந்த வகையில் எப்பொழுதுமே ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்களும் 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் தரப்போகுது அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். விருச்சிகம் ராசி, இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க பாருங்க, எப்பொழுதும் சொன்ன சொல் தவறாதவங்களா இருப்பீங்க. கோபம் அதிகமாக இருக்கும், ஆனால் எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. நியாயத்துக்கு உறுதுணையாகவும் அநியாயத்துக்கு எதிரானவங்களும் நீங்கள். விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே முழு மனதாக செயல்படக்கூடியவங்க. இது ஒரு நீர் ராசி. கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மம் நிறைஞ்சவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், நீங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற உங்கள் ஜாதக கணிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. விருச்சிகம் ராசி, இதில் பாருங்கள், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் மாற்றங்களும் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கு அதிபதி யார்? முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமையில் விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் பெற முடியும். அதுவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு ரொம்பவுமே நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்பட முருகன் உங்களுக்கு உதவியாக இருப்பார். எல்லா வகையிலுமே உயர்வை பெற முருகனை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மருதமலை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை சேரும். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இப்போ சொன்ன கிரக அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் இந்த மாதம் அடைய போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சாது போல் இருப்பீங்க, ஆனால் திடீர்னு கோபத்தோட எந்த ஒரு விஷயத்திலுமே வேகம் காட்டக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தொல்லை பெரும்பாலும் உங்களை விட்டு நீங்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், எதிர்ப்புகள் அகலும், எல்லாவித நன்மைகளுமே சேரும் யோகம் உண்டாகுது. விரும்பியது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. விரும்பிய பொருளை நீங்கள் அடையணும் அப்படின்னா கொஞ்சம் முயற்சி செய்யணும். எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. அதே போல் பண விஷயத்திலுமே ஏற்பட்டிருந்த தடை தாமதம் இந்த மாதம் நீங்குது. இப்போ பாருங்கள், பண வரத்து அதிகரிக்கும் யோகம் உண்டாகுது. பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் உண்டாகுது. புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு தொழில் முறையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்குது. அரசாங்கம் தொடர்பான காரியத்தில் சாதகமான பலனை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. பல விதத்துலேயுமே புகழ், அந்தஸ்து இதெல்லாம் அதிகரிக்கும். மற்றவங்களோட பிரச்சனைகளில் வாதாடி நீங்கள் வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. எந்த ஒரு ஆபத்து வரும் அந்த ஆபத்திலிருந்து விலக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மற்றவங்களோட பிரச்சனைகளில் வாதாடி நீங்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக சமாளிக்கணும். மற்றவங்களோட பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது தாங்க இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே போல் நெருப்பு ஆயுதம் கையாளக்கூடிய நபர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளின் போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம். போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கணும். அதே போல் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும். கண்மூடித்தனமாக நடந்துக்கவே கூடாது. அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் தாங்க. ஆடம்பர செலவை குறைச்சிக்கோங்க. பண விஷயத்தில் எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க, நன்மையை பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலுமே அதை ரொம்பவுமே மன தைரியமாக துணிச்சலாக எதிர்கொண்டு நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க, எந்த ஒரு ஆபத்தும் உங்களை நெருங்காது. அதே போல் பழைய பாக்கிகள் பாருங்கள் வசூலாகாதுன்னு நினச்சிருப்பீங்க, அதுவுமே விரைவில் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்வதற்கு தேவையான பண உதவி நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் இப்போ கைவந்து சேரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் சரியாக செஞ்சு முடிங்க, அதற்கேற்ற உயர்வை பெறுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் தானாக விலகிடும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவும் நீங்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குது.
உறவினர்கள் வருகை இப்போ இருக்கும். இதனால சின்ன சின்ன செலவு ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியத்தில் இருந்த தடை தாமதம் நீங்குது. நிலம் வீடு மூலம் நல்ல ஒரு லாபம் வருது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் நீங்கும். நல்ல ஒரு அன்பு அந்யூன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை பெரும்பாலும் நீங்கிறதுனால மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் உங்களோட குடும்பத்தில் அனுபவிப்பீங்க. அதே போல் குழந்தைகளோட நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சியாக போங்க. உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். உங்களோட சொல்படி கேட்டு நடக்காத குழந்தைகளுமே இப்போ உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. இது உங்களோட மனதுக்கு ஆறுதலை தரும். மனோபலம் அதிகரிக்கும். திறமையை கையாளுங்க, நன்மையை பெறுவீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம், அவங்களால நல்ல ஒரு உதவி உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஆனாலும் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். திடீர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வெளியூர் பயணம், இதன் மூலம் திடீர் அலைச்சல் உண்டாகும். இந்த அலைச்சல் கொஞ்சம் அசதியை தரும். உங்களுக்கான சுப காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நல்லபடியாக நடந்து முடியும். அதுக்கு தேவையான உதவியுமே கிடைக்கும். தொழில் தொடர்பாக நீங்கள் எதிர்பார்க்கும் உதவி இப்போது உண்டாகுது. அதனால தொழில் விரிவாக்கத்திற்கான வேலைகளை நீங்கள் இப்போ செய்ய தொடங்கினா நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் வீடு வாகனம் தொடர்பான திடீர் செலவுகளை சந்திப்பீங்க. தீ ஆயுதத்தை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். உதவிகள் செய்யும் போது கூட நீங்கள் ஆலோசனை செஞ்சு தாங்க உதவிகள் செய்யணும். இல்லைன்னா அதுவே உபத்திரமாகிடும். மாணவர்களுக்கு போட்டிகள் விலகி பாடங்களில் கவனம் செலுத்துங்க. சக மாணவர்கள் நலனில் அக்கறை காட்டுங்க. நல்ல ஒரு உயர்வு பெறுவீங்க. விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கேற்றது போல் கூடுதல் வருமானத்தையும் பெறுவீங்க. தொழில் அதிபர்கள் நினச்சபடி உங்களோட உற்பத்தி இப்போ அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கைவந்து சேரும். சொல்லப்போனால் லாபம் பெருகும். வியாபாரிகள் பாருங்கள், நல்ல ஒரு லாபத்தை பெற போகிறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் உங்களை விட்டு நீங்கிடும். அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்து வந்த நோயுமே நீங்கி மருத்துவ செலவு கட்டுக்குள்ளே வந்துடும். அரசு பணியில் உள்ளவங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. கூட பிறந்த சகோதரர்கள் சண்டை சச்சரவுகளில் பிரிஞ்சிருந்தால் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனமாகாதவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்ல வாய்ப்பை பெறலாம். சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உருவாகும். பிள்ளைகள் அவங்க செஞ்ச சிறப்பான செயல்களுக்காக பாராட்ட உங்களுக்கு பெற்று தருவாங்க. இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் தானாக உங்களை விட்டு விலகி செல்வாங்க. பெரும்பாலும் அனைத்து வகையிலுமே சிறப்பான யோகத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். மன அமைதி உண்டாகும். பல்வேறு கிரக மாற்றத்தாலும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் நல்லது. குரு வக்கரமடைஞ்சு கடக ராசியில் இருக்கிறாரு. அடுத்த 3 மாதம் அவர் வக்கரமாக தான் இருக்கிறாரு. விருச்சிக ராசியில் புதனும் சுக்கிரனும் இணைவதால் லட்சுமி நரசிம்ம யோகம் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சில நல்ல பலன்களும் உண்டாகுது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். விருச்சிக ராசி அல்லது லக்கினம் சேர்ந்த நபர்களுக்கு ராசி லக்கணத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாங்க. இது நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்பு. புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. பாட்டு, இயல் இசை, நாடகம் போன்ற விஷயத்தில் முக்கியத்துவம் தருவீங்க. நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற ஆவணத்தில் கையெழுத்து இடும் பொழுது எல்லாமே சரி பார்த்துட்டு கவனமாக கையெழுத்து போடுங்க. இன்னும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரு. லக்கினம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்கணத்தில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஏற்றம் தான். அஷ்டமத்தில் குரு இருக்கும் பொழுது தேவையில்லாத சகவாசம் ஏற்படும். இதனால் பல பிரச்சனை கூட வரும். கவனமாக இருக்க, கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அதே போல் தான் முன்பு சொன்னது தான், அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் தாங்க, ஆடம்பரத்தை தவிர்க்க பாருங்கள். இப்படி இருந்தாலும் எந்த ஒரு பின்னடைவும் உங்களுக்கு ஏற்படாது. எல்லா வகையிலுமே உயர்வையும் நன்மையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. என விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்
உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசி அன்பர்களுக்குமே கிரக அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.